இன்னைக்கு புரட்சி தலைவி அம்மா 17 லட்சம் தொண்டர்களை 1.5 கோடி தொண்டர்களாக உருவாக்கி இதை கட்டுக்கோப்பாக இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றிய அந்த தாய் ரோட்ல என்ன கூப்பிட்டு 3 பதவிகளை கொடுத்தாங்களே. 3 பதவி ரோட்ல சாதாரண இந்த தொண்டனை உங்களோட கும்பிட்டு தான் நிற்பேன். போயல் தோட்டத்துக்கு வெளியே ரோட்ல கும்பிட்டு தான் நிற்பேன். அம்மா அடிக்கடி பார்த்துட்டு போய் திடீர்னு என்ன அனைத்து எம்ஜிஆர் செயலாளர் பதவியை கொடுத்தாங்க. இதே தலைமை கழகத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய சிறப்பு மலரை வெளியிட்டு அந்த மலரை என்ன வாங்க சொல்லிக்கிட்டு நான் ரூம்ல போய் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்முடைய மரியாதைக்குரிய பூங்குன்ன போன் பண்ணி வாழ்த்துக்கள் சார்னாரு. எனக்கு இப்ப தானுங்க என்ன பார்த்தீங்க, என்ன வாழ்த்துக்கள், உங்களை ஆட்சி மன்ற குழு உறுப்பினராக அம்மா இப்ப தான் அறிவிச்சிருக்காங்கன்னா. இந்த 2 பதவி வாங்கிட்டு ஒரு ஆட்டோவில் வந்தேன். அந்த ஆட்டோவை இப்ராஹிம்னு ஒருத்தர் ஓட்டிட்டு இருந்தார். இன்னைக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த ஆட்டோவில் நான் இப்ராஹிம் ஆட்டோவில் நான் போயஸ் தோட்டத்துக்கு போனேன். நான் போகும்போது அம்மா கோட்டைக்கு கிளம்புறாங்க. காரில் உட்கார்ந்து நான் ஆட்டோவில் வந்ததை பார்த்துட்டாங்க. நான் கவனிக்கல, அவங்க ஆட்டோவில் பார்த்துட்டு போயிருக்காங்க. சரி அம்மா கிளம்பிட்டாங்களேன்னு பின்னால் அதே ஆட்டோவில் கோட்டையில் போய் நின்று அம்மாவுடைய வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு மாடியிலேருந்து கீழே இறங்கி இவங்க எல்லாம் அமைச்சர்கள் எல்லாம் வரிசையாக நின்று கும்பிடுவாங்க. அம்மாவை வீட்டுக்கு வழி அனுப்பிக்கிறாரு. நானும் நின்னேன். இன்னொரு பக்கத்தில் என்னுடைய அருமை சகோதரர் சைத துரசாமி கூட நின்னாரு. எல்லா மந்திரிகள் இருந்தாங்க. இந்த இயக்கத்தில் இன்னைக்கு தலைமை கழகத்தை பூச்சுக்காலால் தட்டி உடைத்து இன்னைக்கு முகத்தறியை கிழித்திருந்த ஓபிஎஸ் கூட அன்னைக்கு மந்திரியாக இருந்துகிட்டு என் பக்கத்துல தான் நின்ன. அம்மா என்னை பார்த்த உடனே அந்த போட்டி போல காரை திருப்பி நின்னாங்க. எல்லா மந்திரிகள் கிட்ட வந்துட்டாங்க. என்னை இப்படி கையை காட்டி கொடுத்தாங்க. பக்கத்தில் உங்களுக்கு கார் இல்லையா அப்படின்னு சீட்டில் உட்காந்துட்டு முதலமைச்சர் கேட்குறாங்க. அங்கே கார் இல்லையா? இல்லைம்மா எனக்கு ஒரு ஓட்டு அம்பாசிடர் உள்ள இருக்குது, நாகர்கோவில் இருக்குது, இங்கே எனக்கு கார் கிடையாது. 2 பெரிய பதவி தந்திருக்கு, நீங்கள் ஆட்டோவில் எல்லாம் இப்படி வரலாமா? 2 பெரிய தலைமை கழகத்துடைய பொறுப்பை தந்திருக்க, நீங்கள் ஆட்டோவில் இப்படி வரக்கூடாது. நாளையிலிருந்து இந்த முன்னால் என்ன கொடி பறக்க பார்த்தீங்களான்னாங்க. இப்படி கேட்டாங்க. முன்னால் என்ன கொடி பறக்க காரில்? தேசிய கொடிமா. மேலே என்ன லைட் இருக்குது? சிவப்பு லைட் இருக்குது. நாளைக்கு இதே சிவப்பு லைட்டு தேசிய கொடி போட்டு நீங்க காரில் போறீங்க. தமிழ்நாடு வக்போர்டு சேர்மனா அவங்களை அறிவிக்கிறேன்னு அறிவிச்சுட்டாங்க. இந்த தாய் 3 பதவிகளை கொடுத்தாங்க. அந்த பதவிகளை வாங்கி உங்களுக்கு தொண்டனா இந்த இயக்கத்தில் தொடர்ந்து பணியாற்றிய காரணத்தால இன்னைக்கு எடப்பாடி அண்ணன் என்ன செஞ்சாரு, இந்த இயக்கத்திற்கு பொருத்தமான ஆள் இந்த ஓட்டுநர் தான். இந்த இயக்கத்துக்கு கிட்டத்தட்ட நான் என்னுடைய பொது சேவை 69 ஆண்டை கடந்து 70வது ஆண்டு தொடர்ந்து இருக்கிறேன். 70 ஆண்டு பொது சேவையில் இருந்த எனக்கு அவைத்தலைவர் பொறுப்பை கொடுத்து 86ல் முடிச்சு 87 தொடும்போது அதே ஓட்டுநராக உங்கள் மத்தியில் பேசுகின்ற வாய்ப்பை இந்த தொழிற்சங்கம் தந்திருக்கு. பாராட்டுகிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.